பிரைஸ் ஜீசஸ். இயேசுவின் வார்த்தையின் வல்லமையை பற்றி இப்பொழுது நாம் கொஞ்சம் பேசுவோமா? யோவான் 1-5 வரைக்கும் இப்பொழுது நாம் படிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. யார் மூலமாய் உண்டாயிற்று? இயேசுவின் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. யாருக்குள் ஜீவன் இருந்தது? இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. யோவான் 8:12 இயேசு இப்படி சொல்றாங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆமேன். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். ஆமேன். இயேசுப்பா, நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட். ஜீசஸ் இஸ் த way, the truth and the life. Yes, amen. Thank you Lord Jesus. இந்த ஆவியும் ஜீவனும் உள்ள வசனங்கள் எங்க இருக்கு? மத்தேயு, மார்க், லூக், யோவான். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தினமும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இயேசுடைய வசனங்களை படிங்க. ஆவியும் ஜீவனையும் பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். God bless you. Amen.